Hello friends, welcome to Baakiyacookingchannel. இந்த வீடியோல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது கம்பு வடை எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். இத அடிக்கடி வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏனா உடம்புக்கு அவ்ளோ நல்லது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா கிடைக்கும். வாங்க கம்பு வடை எப்படி செய்யலாம்னு பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் அளவு கம்பை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் கடலைப்பருப்பை ஊற வச்சு இந்த மாதிரி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா கம்பை நாம் லைட்டாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருப்போம். அதுவும் இல்லாமல் கடலைப்பருப்பை ஊற வச்சு தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இதில் இருக்கிற ஈரப்பதமே வடை மாவு பதத்துக்கு சரியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வடை சைஸுக்கு தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி தட்டி எடுத்து சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் கலர்ல வர்ற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான கம்பு வடை ரெடி பண்ணிட்டோம். இதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் பாக்கியா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.